விஜய் அண்ணாவை நம்பி ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செம்ம ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல 1800 கண்டக்டர் வேலை, அதாவது நடத்துனர் வேலை இருக்கு. இந்த வேலைய உங்க மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லாம உங்க அண்ணா என்ன பண்ணிருக்கிறாரு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துக்கு டெண்டர் விட்டு அங்கிருந்து வட இந்தியர்கள் மட்டும்தான் எனக்கு வேலைக்கு வேணும்னு சொல்லி 1800 பேரை தேர்வு செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பேருந்துகள்ல பயணம் செய்ய வச்சுட்டாரு. இப்போ உங்க மேல உங்க அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அதே நேரம் உங்க அண்ணா உங்களுக்காக ஒரு சூப்பர் வேலை வச்சிருக்கிறாரு. அது என்ன தெரியுமா? விசில் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்றதுக்கு தான் அவருக்கு நீங்க வேணுமா? ஏன்னா அவருக்கு எடுபுடியே இல்லையா, சரியா? இன்னொன்னு, இந்த வேலைய மாவட்ட வாரியா பார்த்தா கூட நம்ம தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு 48 இளைஞர்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா கூட தமிழ்நாடு முழுவதும் 1800 குடும்பங்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. அதாவது வேலை 1800 இருக்கலாம், 1800 நபரா இருக்கலாம், ஆனா பயனடைவருங்க அந்த குடும்பம். சோ அது உங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விசில் அடிக்கிற வேலையை ஒழுங்கா பாருங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம், நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, அதனால அனுபவிக்கிறீங்க. ஓட்டு போடாத நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் அனுபவிக்கணும்னு இருக்கு. அதுக்காக இனி தமிழ்நாட்டை தனிநாடா எங்களுக்கு பிரிச்சு மாவட்ட வாரியா ஓட்டு போடாதவங்களுக்கு ஒரு நாடும், ஓட்டு போட்ட உங்களுக்கு ஒரு நாடுன்னு கொடுங்கன்னு கேட்க முடியுமா என்ன? இது வரலும் எந்த அரசாங்கமும் பண்ணது கீழ்த்தரமான வேலை தான் இது. நார்த் இந்தியாவுக்கு டெண்டர் விட்டு போக்குவரத்து துறையில இந்த மாதிரி வேலையை நிரப்பல. முதல் முறையா உங்க அண்ணன் உங்களுக்காக பண்ணிருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, படிச்ச இளைஞர்களுக்கு இன்னொரு ஆஃபர் வச்சிருக்கிறாரு. அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே வட இந்தியர்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா டெம்பரவரி போஸ்டிங் சொல்லுவாங்க. ஏன் டெம்பரவரி போஸ்டிங்க்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? ஏன் தமிழ்நாட்டுல படிச்ச இளைஞர்கள் இல்லையா? அதுதான் புத்தி இருக்கிறவன் யோசிப்பான். உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா நீங்க போராடுங்க. நீங்க போராட மாட்டீங்க. உங்களுக்கு தேவை, ஆகா என் அண்ணன் நடையப்பாரு, என் அண்ணன் உடையப்பாரு, என் அண்ணன் ஸ்டைல பாரு, ஆகா ஓஹோ, இதுதான். இத பார்த்துக்கிட்டே இருங்க, நக்கி தொடச்சுக்கிட்டு போயிடுவீங்க.